சட்டமன்ற தொகுதி சார்பிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழர் அவர்களின் 55வது பிறந்த நாளை தொடர்ந்து தமிழக நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார்கள். மாணவர்களுக்கு எழுதுகோல் கொடுத்தார்கள், இலவசமாக இளநீ கொடுத்தார்கள், பல்வேறு திட்டம் அளித்தார்கள். ஆனால் இந்த அரவக்குறிச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற தொகுதி சார்பிலே நியமிக்கப்பட்ட பிறகு நான் கல்லூரி மாணவர்களுக்கு இது மாதிரி நல்ல பல சிந்தனைகள் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த எழுச்சி நாளை 3 தலைப்பின் கீழ் பேசுவதற்கு அனைத்து கல்லூரிகளுக்கும் சென்று அழைப்பு கொடுத்தோம். தமிழக எழுச்சியில் எழுச்சி தமிழ் பங்களிப்பு, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எதிர்கொண்ட இன்னலும் அவர் காண விரும்பிய புதிய இந்தியாவும் என்ற தலைப்பின் கீழும், இந்திய சிறுபான்மையின மக்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலும் சவாலும் என்ற அடிப்படையில் மாணவிகள் இந்த சிந்தனையை உள்வாங்கினால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்ற வகையில் இந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி சார்பாக அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் சென்று சந்தித்து அழைப்பு கொடுத்தோம். அனைவரும் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நடுவராக ஐயா எழில்வாணன் அவர்களும், ஐயா கணேசன் அவர்களும், ஐயா பொதிகை மைதீன் அவர்களும் நடுவராக இருக்கிறார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளப்பட்டியின் முன்னாள் சேர்மனாக பணியாற்றிய ஜனாபா முனவர்ஜான் மேடம் அவர்களும், சமூக ஆர்வலராக ஜனாப் சேர அசரபின் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும். இனி வரக்கூடிய ஜனநாயகத்தில் எப்படி முன்பு அனைத்து சமூகமும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக எப்படி ஒன்று குழாவி கொஞ்சு குழாவி இருந்தோமோ அதுபோன்று இனி இந்திய நிலை திரும்ப வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியை அறிவித்திருந்தோம். இப்பொழுது இது எல்லா மாவட்டத்திலும் போய் அந்தந்த மாவட்டத்திலிருந்து வெற்றி பெற்ற மாணவிகள் தமிழகத்திலே எழுச்சி தமிழ் தலைமையில் மாநில போட்டியாக மாற வேண்டும். நாம் முதல் போட்டியாக 10,000 ரூபாயும், 2வது பரிசாக 5,000 ரூபாயும், 3வது பரிசாக 4,000 ரூபாயும், 2 கிராம் தங்கம் 2 நபருக்கும் 1 கிராம் தங்கம் 2 நபருக்கும் வழங்குவதாக தீர்மானித்தோம். அதற்கு நாடாளுமன்ற செயலாளர் அந்த பொறுப்பையும், தோழர் சதீஷ் அவர்கள் அந்த பொறுப்பையும், தோழர் 3வது பரிசை ரவிநாத் மற்றும் சுரேந்தர் அந்த பொறுப்பை விடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல கதிரேசன் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி விடுதலை சிறுத்தை சார்பாக முதலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியாக அறிவித்திருக்கின்றோம். இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முன்னுதாரணமாக இப்போது தேர்ந்தெடுக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2வது அமர்விலே எழுச்சி தமிழ் அவர்களை சந்தித்து அவர்கள் கையினால் இந்த மாணவிகள் பரிசு வாங்க வேண்டும் என்று இந்த வெற்றி பெற்ற மாணவிகளும் விரும்புகிறார்கள். அதுபோன்று அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். அடுத்த அமர்வு எழுச்சி தமிழை அழைத்து வந்து திரளான பொதுக்கூட்டத்தில் வைத்து அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பல்வேறு பொறுப்பாளர்கள் மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கினார்கள். ஆனால் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளராக அவர்களுக்கு இந்த சிந்தனை எடுத்துச் செல்லும் வகையில் கரூர் மாவட்ட கல்லூரி மாணவர்கள் எல்லாம் பங்கு பெறும் ஒரு போட்டியாக 3 தலைப்பின் கீழ் தேர்ந்தெடுத்து முதல் பரிசு 10,000, 2வது பரிசு 5,000, 4வது பரிசு 4,000, 2 கிராம் தங்கம் 2 பேருக்கு என்று பல்வேறு பரிசுகளை அறிவித்து நாம் இந்த சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அந்த அழைப்பேற்று வரைத்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு நான் உங்களை காண்கின்றேன். முதல் தலைப்பு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எதிர்கொண்ட இன்னலும் அவர் காண விரும்பிய புதிய இந்தியாவும். 2வது தலைப்பு தமிழக எழுச்சி தமிழின் பங்களிப்பு. ஆகிய 3 தலைப்பின் கீழ் பேச நாம் அழைத்திருந்தோம். அந்த அழைப்பேற்று வரைத்தமைக்கு மிகவும் நன்றி. நடுவர்களாக நம்முடைய ஐயா பொதிகை மைதீன் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு எப்போது கூப்பிட்டாலும் வருகை தரக்கூடிய நம்முடைய பள்ளப்பட்டியினுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தக்கூடிய முன்னாள் சேர்மன்
கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக தெரிவித்து நீங்கள் இந்த பரிசை வெற்றிபெற வாய்ப்பை தந்திருக்கின்றோம். எழுச்சி தமிழர் 55 வயதினை அடையாளப்படுத்திய கட்சி அரபுக்கு சட்டமன்ற தொகுதி இருந்திருக்கிறது. பல்வேறு போட்டிகள் அறிவித்திருந்தாலும் இந்த பேச்சு போட்டி கல்லூரி மாணவர்களுக்கு என்பது விடுதலை தமிழகத்திற்கு முன்னுதாரணமாக திகழும். இங்கிருந்து அவர்கள் தேர்ச்சி பெற்று மாநில போட்டிக்கு அவர்கள் தகுதி கொள்வார்கள். இந்த அழகான வாய்ப்பையை இன்று காலை நாம் ஐயா இனிவாள் அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது ஒன்றை எழுச்சித்தவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு நல்ல வாய்ப்பு. காரணம், அடுத்த சமுதாயம் கல்லூரி மாணவர்கள், இந்த நாட்டின் முதுகெலும்புகள், அவர்கள் திட்டம்பெற இந்த ஜனநாயகத்தை கொண்டு செல்ல வேண்டும்.